சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் களமிறங்க உள்ள இந்திய அணியின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ஜாவித். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விராட் கோலி தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணியை தேர்வு குழுவினர் இன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த டீம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி டீமுக்கு யங்ஸ்டர்ஸ் பிளஸ் சீனியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு டீம் தான் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 இங்கிலாந்தில் தான் வேர்ல்ட் கப் நடக்குது. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த டீம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவானுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஷிக்கர் தவான் கடந்த 2013 தொடரில் அவர் தான் ஒரு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அவருக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டீமில் பார்த்தீங்கன்னா நோட்டபிள் ஒமிஷன் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீர் ஐபிஎல் தொடரில் நல்லாவே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு திரும்பவும் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுரேஷ் ரெய்னாவும் இந்த சீசனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. அவருக்கு பதிலாக திரும்பவும் கேதர் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்லேயே இறங்கியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கீங்கன்னா முகமது ஷமி திரும்பவும் இந்தியன் டீமுக்கு விளையாடுறாரு. அவர் கடைசியாக 2015 உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்துக்கு பிறகு அவர் இப்போ தான் ஒன் டே டீமில் திரும்பவும் இணைஞ்சிருக்காரு. முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார் அவரும் ஐபிஎல்ல இப்போ அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ரா, இவங்க 3 பேருமே ஒரு நல்ல ஒரு பவுலிங் காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பவுலிங் காம்பினேஷன் சரி, பேட்டிங் காம்பினேஷன் சரி, செலக்டர்ஸ் ஒரு சூப்பரான ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளேயர்ஸோட ஃபார்ம், அவங்க எப்படி இங்கிலாந்து கண்டிஷனில் விளையாடுவாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளோட வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி விராட் கோலிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட். ஸோ ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் விராட் கோலி எப்படி செயல்படுவார் கேப்டனா அப்படிங்கிறதும் நம்ம இந்த தொடர் மூலியமாக தான் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த தொடரில் இந்தியா வெற்றி பெறுமா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தந்தி செய்திகளுக்காக ஜாவித்.